Hello everyone, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம எந்த காலேஜோட 2022ஓட கட் ஆஃப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜுங்க. இந்த எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. ஒரு முக்கியமான காலேஜ்னே சொல்லலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த காலேஜில் 2022 என்ன கட் ஆஃப் அப்படின்னும் 2023க்கு என்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் டிஎன்ஏவோட கவுன்சிலிங்கில் உங்களோட கம்யூனிட்டிக்கும் உங்களோட கட் ஆஃபுக்கும் எந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறது, உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் மூலியமாக உங்களோட கம்யூனிட்டிக்கும் உங்களோட கட் ஆஃபுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல காலேஜாக நாங்கள் பார்த்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களிடமிருந்து ஒரு சிறிய அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணப்படும். அது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்குற காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து எக்ஸல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க. ஒரு சூப்பரான காலேஜ், ஒரு அட்டானமஸ் காலேஜுங்க. இந்த காலேஜில் 2022 என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜுங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2634. இதோட கவுன்சிலிங் கோட் 2022 என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்கன்னு, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எந்த கட் ஆஃபில் வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 14 டிபார்ட்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸுங்க. ஓசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 136 கட் ஆஃப்லையும், பிசிக்கு 94, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 92.5 அண்ட் எம்பிசி 90, எஸ்சி 80 கட் ஆஃப்லையும், எஸ்சிஏ 83.5 கட் ஆஃப்லையும், ஏஐடி கோர்ஸ் வந்து லாஸ்ட் இயரில் இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 116 பிசிக்கும் அண்ட் 116 பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கும், பிசிக்கு 92லையும், எம்பிசி 105லையும் அண்ட் எஸ்சி 92.5லையும், எஸ்சிஏ 109.5லையும் லாஸ்ட் இயரில் சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்சில். அடுத்தது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 104.5 பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கும், 83 பிசிக்கும், 81.5 எம்பிசிக்கும், 83 எஸ்சிக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தபடியாக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 124 ஓசி கம்யூனிட்டிக்கும், 93 பிசிக்கும், 100.5 பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கும், 101 எஸ்சிக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த கட் ஆஃபில். அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் 109 கட் ஆஃபில் ஓசி கம்யூனிட்டிக்கும், 97 பிசிக்கும், 84 எம்பிசிக்கும், 84 பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கும், 93.5 எஸ்சிஏக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக சிவில் இன்ஜினியரிங் 79.5 ஓசி கம்யூனிட்டிக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 134 கட் ஆஃபில் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃபாக இந்த கட் ஆஃப் இருக்குதுங்க ஓசி கம்யூனிட்டிக்கு. அண்ட் 87.5 பிசிக்கும், 111.5 பிசிஎம், 104 பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்ட் 93.5 எஸ்சிக்கும், 114.5 எஸ்சிஏக்கும், 131.5 பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கும் சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்ததாக இசிஇ டிபார்ட்மெண்ட் 133.5 ஓசி கம்யூனிட்டிக்கும், 101 பிசிக்கும், 104 பிசிஎம்க்கும், 97.5 எம்பிசிக்கும் அண்டு 80.5 பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கும், 126.5 எஸ்சிஏக்கும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக ட்ரிபிள்இ 115.5 ஓசி கம்யூனிட்டிக்கும், 98 பிசிக்கும் அண்டு 80.5 எம்பிசிக்கும், 80 பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கும், 111 எஸ்சிஏக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது ஃபுட் டெக்னாலஜி 113.5 ஓசி கம்யூனிட்டிக்கும், 83 பிசிக்கும் அண்ட் 86.5 எம்பிசிக்கும், 88.5 எஸ்சிக்கும், 98 எஸ்சிஏக்கும், 106.5 எஸ்டிக்கும் சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 136 ஓசிக்கும், 82 பிசி, 105 பிசிஎம், 88.5 எம்பிசி, 90 பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கும், 91 எஸ்சிஏ, 134 கட் ஆஃபில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்டிக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 87 ஓசி கம்யூனிட்டிக்கும், 78 எம்பிசிக்கும், 80 பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கும் சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த கட் ஆஃபில். அடுத்து பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் 80 கட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது சேஃப்டி அண்ட் ஃபயர் டெக் இன்ஜினியரிங் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லலாம். இதோட வேல்யூ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாமல் இருக்குது. சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 92.5 ஓசி கம்யூனிட்டிக்கும், 81.5 பிசிக்கும் அண்டு 92 பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கும் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜுங்க. அண்ட் இந்த காலேஜில் இந்த கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் மூலியமாக ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃப்க்கும் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல காலேஜாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு உங்களிடமிருந்து ஒரு சிறிய அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணப்படும். அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள். அந்த லைக் மூலியமாக இந்த வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் ஆகும். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.